ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பார்டராக இருந்துச்சு. அது இல்லாமல் சாரியோட கிளாத் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற கிளாத் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஓவராலாக என்ன கவர் பண்ண முடியுமோ அது மேக்ஸிமம் அதை கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். பேக் பார்ட் எப்பவுமே நார்மலாக நம்ம லோ நெக் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட் இறக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 கட் பண்ணியிருக்கேன். நெக்கோட வித் வந்து ஒரு 2.25 அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதே 2.25 மேலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து யூனிக் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் யூவே நான் போட்டுக்கிறேன். அதை இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எப்போதும் போல் நார்மலாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்போவுமே போல் நம்ம நார்மலாக ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டாட்டும் சேர்த்து பிடிச்சிட்டேன். இப்போ பார்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்குது. பார்டர் வந்து ஆக்சுவலாக பத்தாது. நான் வந்து ஒரு பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை ஃப்ரண்ட்டில் எங்கன்னா வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன். பட் இதுக்கு வந்து ஸ்கேலப் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கே அந்த துணி வந்து கம்மியாயிரும். அதனால் நான் இதுக்கப்புறமா வந்து அட்டாச் போட்டுக்கிட்டேன் எப்படின்னு காட்டுறேன். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதை இங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்கேலப் டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி, அட்டை இல்லை பேப்பர், ஏதாவது திக்கான பேப்பர் எடுத்துக்கோங்க. வித் வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கும் மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கும் கீழே நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம கர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா தான் வந்து கொஞ்சம் டவுட்டெல்லாம் கேட்டுட்ருக்கா இப்படி தைக்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் எனக்கும் சொல்லிக்கொடுன்னு கேட்டுட்ருப்பா. அவ்வளோதான், நம்ம ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே பாருங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறத்துல வந்து நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஸ்கேலப் வந்து ரொம்ப அந்த பேப்பர் ரவுண்டு எண்டில் போடாமல் ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப டார்க்காக தெரியல. இப்போ ஒரு லைனிங் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பர் கேன்வாஸ் வைக்கணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு கரெக்டாக எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறது அந்த பார்டரில் வந்து கவர் ஆகணும். அதனால் அந்த பார்டரோட ஸ்டார்டிங் எண்டில் வந்து நம்ம டிசைன் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது 3 பேப்பர் அப்புறம் 2 கிளாத் இருக்கிறதுனால விலகிட்டே இருக்கும். அதனால் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம், அது கொஞ்சம் விலகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்ல ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்கேலப் டிசைன் மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பொறுமையாக அந்த ஷேப்பெல்லாம் வர மாதிரி பொறுமையாக கர்வாக திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த இடம் வரும்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணிருக்கேன்னு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த இடையில குட்டி குட்டி அர்க்காட் போட்டு நம்ம அதை டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே டர்ன் பண்ணுறேன். இங்கே பார்டரு கேன்வாஸ் ரெண்டும் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா திரும்பி வரும். இதே நார்மல் துணியாக இருந்தால் கொஞ்சம் அன்இவனாக வரும், அந்தளவுக்கு ஷேப் நீட்டாக வராது. பாருங்கள் நான் இதை முடித்தோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் இன்னொரு பார்டரை இந்த எண்டில் வச்சு நான் ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்போட எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஷேப் மேலேயே நான் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னே நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பார்டரை நம்ம வச்சு அந்த பார்டர் முடிஞ்ச இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கிளாத் மேலே இந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டோன்னே பார்டர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த பேட்டர்னுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பார்டர் ஒன்றுமே தெரியாது, டிசைன் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. இப்போ இது இங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே சைடில் ஒரு கிளாத்தெல்லாம் உள்ளே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் வந்து நம்ம போட்லி பட்டன்ஸ் கொடுக்க போகிறோம், அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்டு ஒன் சைடில் அட்டாச் பண்ணிடலான் இருக்கேன். இந்த மேலே இருக்க பிசரெல்லாம் உள்ளே மடித்து தள்ளிட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் இதை அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா படிஞ்சு நிற்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எண்டில் நம்ம அப்படியே அந்த ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த போட்லி பட்டன்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கொஞ்சம் கிளாத் வச்சுருந்தேன் இல்லையா, சாரீ கலர், அதில் நான் போட்லி பட்டன்ஸ் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்னால் ரொம்ப நெருக்கி இருக்க மாதிரி இருக்கும், 1 இன்ச்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். நான் அதனால் ஒரு 3/4 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு மார்க்கிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி உள்பக்கம் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போட்லி பட்டன்ஸை உள்ளே வச்சு அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லலாம் இதை ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் கைடு வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு இது உள்ள காட்டன் பால்ஸ் தான் இருக்குது, நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாக நம்ம டபுள் ஃபூட்டர்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள் இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு அந்த பிசுறு இருக்கு இல்லையா கிளாத்து, அதெல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நீட்டாக பக்காவாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபினிஷிங்லாம் எனக்கு சுத்தமாக வரவே வராது. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நெக்கெல்லாம் ஒரு மாதிரி மேடு பள்ளமாக பார்க்க அன்இவனாக இருக்கும். கொஞ்சம் பிசுரெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் வெளியெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி தைச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை பழக அதனோட ஐடியாஸ் நமக்கு கிடச்சிரும். அதனால் தைக்கும் போதே பொறுமையாக தைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை.
கரெக்டாக அந்த மார்க்கிங் எங்கெல்லாம் வருதோ அது கீழெல்லாம் ஒன்று ஒன்று வச்சு அந்த சீம் ரிப்பரை வச்சு அந்த பிசரெல்லாம் உள்ளே போகிறோமா தள்ளி விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி வரலாம். அவ்வளோதான். நான் இந்த எண்டு வரல ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எண்டுலேயும் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த நம்ம நாட் போட்டதுனால அந்த குட்டி குட்டி த்ரெட்டு தான் இருக்குது. அது நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பேட்டர்ன் வந்து நம்ம நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிடும் இந்த ட்ரெஸ்ஸு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இதே மாதிரி ஸ்கேலப் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அங்கே பூட்லி பட்டன்ஸ்லாம் கொடுக்கலாம். வெறும் ஸ்கேலப் மட்டும் கொடுத்து ரெடி பண்ண போகிறேன். ஸ்லீவ் எல்லாம் அட்டாச்மெண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி லென்த் வந்து ஸ்லீவோட ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் பண்ண மாதிரியே ஸ்கேலப் வந்து ஒன்று ஒன்றா ட்ரா பண்ணிகிட்டே ஃபுல்லாக ட்ரா பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி அப்படியே ட்ரா பண்ணிக்க போகிறேன். அந்த எண்டில் வச்சு பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு ஒன்று ஒன்றா நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். மேலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம், உள்ளே போய்டும். அதனால் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நான் இந்த ஸ்கேலப் வச்சு ட்ரா பண்ணிகிட்டே வரேன். இது அப்படியே நம்ம ஃபுல்லாக எண்டு வரலும் பண்ணிக்கலாம். எண்டு வரும்போது அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த மெயின் கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கும் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தைக்கும் போது அது ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு ரஃபாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக அமையிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் ஒன்று ரஃபாக ஒன்று போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த டிசைன் மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதை நான் அப்படியே உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பில் நல்லா நீட்டாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பிட்டேன். இப்போ இந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு வரேன். ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது குறை இருந்துச்சுன்னா, இல்லை இது இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ற எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தைக்கும் போது இந்த சைடில் கிளாத்தெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். அது நீங்கள் இந்த பின்னெல்லாம் வச்சு அதை நல்லா எடுத்து விட்டு நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவை சுற்றியும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து பேக் பார்ட்டை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எந்த பக்கம் வரும்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷோல்டர் நல்லா நீட்டாக
ஒரே ஈவனாக ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் ஆகாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல நல்லாயிருக்கும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த இடம் நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு கீழே வந்து பட்டிக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு நான் எப்போதும் பட்டி வந்து இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் உள்ளே வச்சு மடித்து தைச்சிருவேன். சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம ப்ராப்பராக வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு பெருசாக எதுவும் மிஸ்டேக்ஸ் வராது. இந்த மாதிரி பேக் பார்ட் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பட்டியை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் குத்திப்பேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து தைச்சிருவேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா நீட்டாக வரும். நான் இந்த மெத்தட் தான் பண்ணுறது. இந்த அளவுக்கு துணி உள்ளே நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா தான் அந்த பட்டி வந்து ஒரு மாதிரி சுருண்டு வராமல் நீட்டாக மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும் அந்த இடம். இது அப்படியே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். பட்டியெல்லாம் வந்து ப்ராப்பராக வரலை, முன்ன பின்ன வருதுன்றவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் வந்து யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன் இல்லையா, எனக்கும் வந்து ப்ராப்பராக வராது. அவங்க சொல்கிற மாதிரியே நான் எல்லாத்தையும் கட் பண்ணியிருப்பேன், ஆனால் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மெத்தட் மாற்றினேன். எனக்கு இது வந்து நான் எப்படி பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா. இப்போ நான் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ½ இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ½ இன்ச்சிலேயே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து முன்ன பின்ன கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிடுவோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சைட் ஜாயிண்ட் எப்படின்னு பார்க்கலாம். பேக்கோட சென்டர் பார்ட் இது தான். இப்போ இதுதான் அளவு ப்ளவுஸு, இது எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸை இதையும் சென்டரையும் நல்லா நீட்டாக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாம். கேட்டுங்களா? இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு அந்த பக்கம் ஒரு மார்க்கிங் ஒன்று கொடுத்துக்கலாம். இது நீங்கள் துணியை வச்சு இப்படியும் பண்ணலாம், இல்லைனா டேப்பை வச்சு ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அப்படியும் பண்ணலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் அங்கே நம்ம ஐப்பட்டி இருக்குது, அதே ஐப்பட்டியை இங்கே வச்சு இது அப்படியே வச்சு கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸும் நான் தான் ஸ்டிச் பண்ணது. இதுதான் இந்த கஸ்டமருக்கு ஸ்டார்டிங் வந்து 2வது ப்ளவுஸும் என்னமோ இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணது. இப்போ அதுதான் நமக்கு அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஹூக் சைடும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு எங்கே ஸ்டிச் இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து எப்படி நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மார்க்கிங்லாம் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் ஒன்று குத்திக்கலாம். அதே மாதிரி மேலே ஸ்லீவையும் நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஒரு பின் குத்திக்கலாம். ஆம்கிட்டேயும் ஒரு பின் வந்து குத்திக்கணும். துணியை இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். இங்கே ஒரு பின் ஒன்று குத்திக்கலாம். இப்போ வந்து ஆமோட ரவுண்டும் ஸ்லீவோட ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்டு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். டேப் வச்சு கரெக்டாக இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரல எனக்கு ஒரு 7.75 இருக்குது. அதை நான் இந்த ஃபோல்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆம் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் நம்ம கண்டிப்பாக டேப்பில் தான் வச்சு அளந்து பார்க்கணும், டைரெக்டாக துணியில் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபோல்டிங்லேருந்து வச்சுட்டு பொறுமையாக அந்த ஜாயிண்ட் பகுதியிலையே வச்சு நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வரணும்.
எனக்கு ஒரு 10 இன்ச் வருது. அவங்க எதாவது கஸ்டமர் எதாவது துணி எதாவது உள்ள தையல் பிரித்து விட்ருக்காங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு மெஷர் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க அது பிரித்து விட்டுருந்தாலும் அது ஃபோல்டிங்லேயே தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதனால் அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடம் வருது. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். லைன் ஒரே ஸ்ட்ரைட்டாக வருதா? இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த யூடியூப்பில் இந்த ஜோதிடர்லாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. தையல் மிஷினை வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது, அது இருந்தால் கர்ப்பம் கலையும், வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக பொய். ஏதோ ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறாங்க. இதனால் எவ்வளோ குடும்பம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, அப்புறம் 2 பேருக்குள்ள சண்டை இருக்குது, வீட்டு கஷ்டம், எல்லாருமே வந்து இந்த தையல் தொழிலை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா இதில் தான் வந்து ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆர்வம் உள்ளவங்க ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு தொழில். அவங்களே தனியாக யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் இவங்க மட்டுமே தனியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இந்த ஜோதிடர்கள்லாம் இவங்களுக்கு வேலை இல்லாமல் எதையோ ஒன்று கிளப்பி விட்டு போகிறாங்க. இதனால் எத்தனை ஃபேமிலியில் சண்டை வருமோ தெரியல. இவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸில் அடுத்தடுத்து ஒரு 4 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சைடில் உள்ள கிளாத்தை இதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த வேஸ்ட்டில் மட்டும் ஒரு வாட்டி இந்த அளவு ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு அளந்து பார்த்துக்கலாம். நான் இதோட இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், உள்ள ஜாயிண்ட்டெல்லாம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இது முன்ன பின்ன வந்தால் எதுவும் யோசிக்காதீங்க, அது பழக வந்துடும். அவ்வளோதான். இந்த பார்ட்டை வந்து நம்ம பேக் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பேக் பார்ட்டோடு வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இது நான் பேக் பார்ட்டை முடிச்சுட்டு ஒரு பிக் எடுத்திருந்தேன். அதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.